டாஸ்மார்க்கை மட்டும் ஏன் மூடவே முடியல? எத்தனையோ கட்சி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிச்சாலுமே ஏன் இதுல மட்டும் அவங்களால ஆக்ஷனே எடுக்க முடியல? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ மற்ற போதைப் பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். பவுடர் சப்ஸ்டன்ஸா இருக்கட்டும், இல்ல கூலிப்லாம் வந்து ஷேடோ பேன் பண்ண கணக்கு தான். அது பேன் பண்ணிட்டாங்க, ஆனா முழுசா பேன் பண்ணல. பேன் பண்ணவும் மாட்டாங்க. அதை விடுங்க. ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல இருக்கிறவங்க வரைக்குமே இதை கன்சியூம் பண்றாங்க, பல காரணங்களை வச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, உடம்பு வலி, நான் வந்து கூலி வேலை செய்யறேன், இது இல்லாம என்னால தூங்க முடியாது, டிப்ரெஷன், இப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே அவங்க மைண்ட்ல ஒரு ஃபேக்கான சீனை கிரியேட் பண்ணிடுது. இது இல்லைன்னா என்னால உயிர் வாழவே முடியாதுன்னு. இதை தாண்டி ரெவன்யூ அதிகமா கவர்மெண்ட்டுக்கு வருது, அதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. மக்கள் வந்து தவறான முடிவு எடுத்துருவாங்களோன்ற பயம் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கணும். டாஸ்மாக க்ளோஸ் பண்ணவே முடியாதான்னா அப்படின்னும் சொல்ல முடியாது. அவேர்னஸ் கேம்ப் அதிகமா இருக்கணும், சோஷியல் மீடியால அவேர்னஸ் வீடியோஸ் அதிகமா போஸ்ட் பண்ணணும், அண்ட் சென்டர்ஸ் இன்னும் அதிகமாகணும். இப்படிலாம் பண்ணிட்டு ஒரு 50% டாஸ்மார்க் ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்க டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் செய்யப்பட்டா நல்லது. சும்மா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ற கதைலாம் இல்லை. க்ளோஸ்னா அது மொத்தமா க்ளோஸாக தான் இருக்கணும். அண்ட் இது சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ ஈஸியா இருக்கலாம், ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். இப்போ ஆட்சியும் மாறிடுச்சு, ஆளும் மாறிட்டாங்க. ஸோ இந்த வாட்டியும் ஏமாத்தாம இதுல ஒரு ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும்.